السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن أول الخلائق يكسى يوم القيامة إبراهيم عليه السلام أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், இன்னும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு புனிதமிக்க மாதத்தில நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இது ஹஜ்ஜுடைய மாதம் என்பது இஸ்லாமிய முஃமின்களுக்கான சிந்தனைக்குரியது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலும் எவ்வளவு முக்கியமானது. அரபாவுடைய பேர்வழியில் தங்கியிருப்பது, அதில் துவா செய்வது எவ்வளவு அங்கீகாரத்திற்குரியது என்பதையெல்லாம் எல்லா முஃமின்களும் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் என்பதை தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை முஃமின்கள் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான மாதம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். ரெண்டு பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இல்லாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகமும் இன்று வரைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்ற தியாகமாக அமைந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுக்காக நாம் ஒன்றை செய்தால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் நிச்சயமாக உலகம் முடிகிற நாள் வரை அந்த தியாகம் என்பது நினைவு கூறப்படும், அது போற்றப்படும், பேசப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன தியாகம் செய்தார்கள் என்றால், என்ன தியாகம் செய்யவில்லை என்கிற அளவுக்கு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தன்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததை பார்க்கிறோம். அதை ஒற்றை வரியில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான்: இது قال له ربه اسلم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நீங்கள் இதற்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை قال اسلمت لرب العالمين. அல்லாஹ்வுக்காக நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி உடனே அதை செயல்படுத்துவார்கள். அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுவார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த தன்மை என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக பாராட்டி சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டதும் நாம் ஈமான் கொண்டதும் ஒன்றில்லை. அசத்தியங்கள் பெருகியிருந்த காலம். எல்லோருமே பார்த்ததையெல்லாம் கண்டதையெல்லாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சூரியனை கடவுளாக வணங்குகிறார்கள், சந்திரனை வணங்குகிறார்கள், நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள். வீட்டில் வந்த பாம்பை அதற்காக பயந்து அதையும் கடவுளாக்கி வணங்கி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அசத்தியங்களுக்கு, அசத்தியவாதிகளுக்கு மத்தியில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானாக சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிலாம் யோசித்தாங்க. நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், மறைகிறது. சந்திரனை பார்க்கிறார்கள், மறைந்து போகிறது. சரி, சூரியனையாவது பார்க்கிறார்கள், இதுதான் நம்முடைய கடவுள். ஏன்னா இவ்வளவு பேர் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை மக்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிற இவைகள் எல்லாம் மறைந்து போகிறது. மறைந்து போகக்கூடிய ஒன்று எப்படி என்னை படைத்த இறைவனாக இருக்க முடியும்? எனவே நான் ஒரு இறைவனை முன்னோக்குகிறேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானமும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நான் முன்னோக்குகிறேன். நான் இணை வைப்பாளர்களிலிருந்தும் உள்ளவன் அல்ல என்று தன்னுடைய வாலிப பருவத்தில் தானாக யோசித்து ஆய்வு மேற்கொண்டு சிந்தித்து இறைவனை அறிந்தவர்கள்.
அப்படி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டி சொல்கிறார். அதற்கு பிறகுதான் எப்போது ஈமான் கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் போராட்டம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா வீட்டுல வாப்பாவும் இஸ்லாமியர் இல்ல, சிலை வணங்குகிறார்கள் என்பதை தாண்டி சிலை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பிரச்சாரத்தை துவங்க வேண்டுமே, அப்போதும் செய்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். இறை ஏகத்துவத்தை எட்டி வைக்கிறார்கள். பாப்பாவே, நம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். இவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள். நேர்வழியின் பக்கம் வாருங்கள். இந்த வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். இதில் எத்தனை பரம்பரையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி விட முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கேட்டார்கள், விட்டுவிடுங்கள். இதெல்லாம் இணை வைப்புக்கு சமமாக, இதெல்லாம் அனைத்துமே இணை வைப்புக்குள்ளானது. மீண்டும் வாருங்கள், ஏகத்துவ புரட்சியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பாவிடத்தில் கேட்டார். முதல்ல வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லை, வெளியே போங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா சொன்னாங்க. வீட்டிலும் தங்குவதற்குண்டான வாய்ப்பும் இல்லை ஈமான் கொண்டதற்கு பிறகு, ஈமான் கொண்டதால். அதற்கு பிறகு சமுதாயத்தை நோக்கி போகிறார்கள். சமுதாயத்தை சிந்தனையின் பக்கம் அழைக்கிறார்கள். சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் எப்படி உடைக்கப்பட்டது, யார் உடைத்தது என்று கேள்வி வருகிறது. இப்ராஹிம் என்கிற ஒரு வாலிபர் தான் உடைத்தார் என்கிற சந்தேகத்தின் பெயரில் பிடிபடுகிறார்கள். நான் எப்படி உடைச்சேன்? இந்த பெரிய சிலையை பாருங்கள், அதன் கையில ஆயுதம் இருக்கிறது. பெரிய சிலை ஒன்றுதான் எல்லா சிலைகளையும் உடைத்திருக்கிறது. அப்ப எப்படி சிலை எப்படி வேலை செய்யும் அவங்க கேட்டாங்க. அவர்களுடைய அறிவு வேலை செய்தது. இந்த சிலை எப்படி இயங்கும், இந்த எல்லா சிலைகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை இந்த சிலைக்கு எப்படி இருக்கிறது? சுயமாக இயங்காத ஒன்றுதான் உங்களை இயங்க வைக்க முடியுமா என்கிற சிந்தனையை சமூகத்தில் விதைத்தார்கள். அப்படிப்பட்ட இறை பிரச்சாரத்தை செய்தார்கள். மக்களை யோசிக்க தூண்டினார்கள். சமூகத்திலே தனக்கு ஆதரவாக எந்த கொள்கையை சார்ந்த யாரும் இல்லாத அந்த சமயத்திலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை பிரச்சாரத்தை செய்தார்கள். தங்களுடைய நபித்துவத்தை எடுத்து வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ரூத் மன்னர், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய நம்ரூத் மன்னரிடத்திலே செய்தி போகிறது, இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாராம். நாம் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் சிலைகளை, அந்த சிலைகள் எல்லாம் பொய்யானது, அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையானவன் என்று ஒரு வாலிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ரூத் யோசிச்சான், இவரை சாதாரணமாக கொன்றுவிட்டால் வரலாற்றில் இடம் இல்லாமல் போய்விடும். இவர் எப்படி கொல்ல வேண்டும் என்றால், இனி யாரும் இப்படி அல்லாஹ் என்கிற பெயரை சொல்வதற்கு யோசிக்க வேண்டும், அச்சப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு கடுமையான வேதனையை, பிரமாண்டமான தண்டனையை இவருக்கு கொடுக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நெருப்பு குண்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா கொலை செஞ்சுட்டு போயிடலாமா, முடிஞ்சிருமே. ஏன் இவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால், இனி யாரும் இந்த கருத்தை பின்னொரு காலத்திலும் இப்ராஹிம் என்கிற வாலிபருக்கு பின்னாலும் பேசக்கூடாது என்ற சிந்தனையில் தான் நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியோடு நின்றார்கள். மலக்குகளுடைய உதவி வருகிறது என்கிற தேவை வருகிற போதும் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மீது உறுதியான நம்பிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு பெரும் சோதனையை தாண்டி வந்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா பர்தன் வ ஸலாமன், அந்த நெருப்பை எப்படி ஆக்கினான்? குளிராகும். குளிர் என்றால் கடும் குளிரில் உள்ளாகி அதனால் பாதிக்கப்படுகிற வேதனை வந்துவிடக் கூடாது. சலாமன், ஒரு இதமான குளிராக அந்த நெருப்பை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். சுட்டரிக்கக்கூடிய நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், நீ சுடக்கூடாது. ஏனால் விழுந்தவர் என்னுடைய மலீல், என்னுடைய நண்பர் இப்ராஹிம், நீ அவரை சுடக்கூடாது, அவருக்கு இதமான குளிராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன சோதனையை தந்தாலும் அதை அப்படியே ஏற்று அதை செயல்படுத்தினார்கள், அதற்கு கட்டுப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். அப்படி நெருப்பு குண்டத்தில் போடப்படுவதற்கு முன்னால் ஆடைகள் எல்லாம் கலட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இந்த ஒன்றின் காரணத்தினால் உலகத்துல ஏதாவது ஒரு தியாகத்தை அல்லாஹ்வுக்காக நாம் செய்தால் அதற்கு பரிகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல அப்படி இல்லைன்னா மறுமையில நிச்சயமாக தருவான் என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலல் ஹதாயிகி யுக்ஸா யௌமல் கியாமத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நாளை கியாமத்திலே சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆடையின்றி நிர்வாணமாக நிற்கக்கூடிய அந்த வேளையிலே முதலாக ஆடை அணிவிக்கப்படுகிறவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஏனென்றால் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற அந்த நேரத்தில் ஆடையை கலட்டப்பட்டவர்களாக தூக்கி எறியப்பட்டார்களே, அதற்கு ஒரு மிகப்பெரும் பரிசாக மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 80 வயதில் அவருக்கு வரப்பட்ட கட்டளை தான் ஹத்னா செய்ய வேண்டும் என்பது. இன்னைக்கு நமக்கு வயசெல்லாம் தெரியாத போதே வழி இல்லாம உணராத அந்த பருவத்திலேயே நமக்கு ஹத்னாவை செய்து விடுகிறோம். ஆனால் 80 வயதில் கட்டளை விடுகிறது, நீங்கள் ஹத்னா செய்ய வேண்டும். இதுவரை செய்யாத மனிதர்கள் செய்யாத ஒரு செயல். கட்டளை வந்ததுதான் தாமதம். ஆயுதத்தை எடுத்தார்கள், வேலையை முடித்து விட்டார்கள். யாரா நீ சொன்னாய், நான் செய்து விட்டேன். ஹத்னா செய்ய சொன்னாய், செய்து விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்படக்கூடிய நிலை எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல் நினைக்கக்கூடியவர்களே, 86 வயதிலே அதுவரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகன் இல்லை. 86 வயதில் தான் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். சின்ன வயதில் குழந்தை பெறாதது எப்படி, குழந்தை பாக்கியம் கிடைக்காது இது எப்படி பெரிய சோதனையோ, வயோதிக பருவத்தில் குழந்தை பிறப்பதும் பெரும் சோதனை அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 86 வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த குழந்தை எவ்வளவு பாசமிக்க குழந்தையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குழந்தையும் மனைவியையும் நீங்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டு வர வேண்டும் என்பது கட்டளை. அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் இப்போது இருக்கிற அந்த காபாவினுடைய நிலை இல்லை. பழங்களும் எல்லா விதமான வளங்களும் இருக்கக்கூடிய இப்போது இருக்கிற இந்த காலகட்டம் என்பது இல்லை. மக்கள் நடமாட்டமே இல்லாத இந்த பகுதியில் தண்ணீருக்கே வழி இல்லை. சாப்பாட்டிற்கு அடுத்த வேலைக்கு என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்ட அந்த நிலையில அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக மனைவியும் மக்களை பிள்ளையும் கொண்டு போய் விட்டார்கள். திரும்பி பார்க்காமல் வந்தார்கள். அப்போதுதான் அந்த அவர்களது மனைவி ஹாஜரம்மா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹு அமரக்க பிஹாதா, எனக்கு ஒரே ஒரு பதிலை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள், நீங்கள் திரும்பியே பார்க்க வேண்டாம். இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா? ஆம் என்றுதான் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதன் லா யுலையுனா, அல்லாஹ் கட்டளையிட்டால் ஒருபோதும் எங்களை வீணடித்து விட மாட்டான். எங்களை காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்று ஹாஜரம்மா அவர்கள் சொன்ன வார்த்தையும் நாம் யோசிக்கிறோம். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம் மட்டும் இவர்களது வரலாற்றில் இல்லை. அவர்களது மனைவியாரின் தியாகமும் அவர்களது பிள்ளையினுடைய தியாகமும் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். கனவு கண்டேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹக ஃபன்துர் மாதா தரா. நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்றால், பலமுறை காட்டப்பட்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு. ஃபன்துர் மாதா தரா, இது விஷயத்துல உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல. யா பத்தி ஃபால் மா துர்மர், பாப்பாவே கனவு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததென்றால் கருத்தியை என்னிடத்தில் கேட்கிறீர்கள், உடனே அதை செயல்படுத்துங்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளை என்பது அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்ததென்றால் அதற்கு பிறகு கருத்துக்கும் யோசனைக்கும் என்ன வேலை? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கழுத்தை கொடுத்தார்கள், வெட்டுங்கள் என்று தங்களுடைய அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடாக அவ்வளவு பெரிய வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறானே. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு பெரிய தியாகம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தினுடைய வெளிப்பாடு. இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அதை கியாமத் வரைக்கும் அந்த தியாகத்தை நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அதனால்தான் தண்ணியும் சாப்பாடு மட்டும்தான் வாங்கிட்டு போன அந்த மனைவியும் குழந்தையும் அதற்கு பிறகு தண்ணீருக்காக சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் ஓடி அந்த ஓட்டத்தை இன்று வரைக்கும் அல்லாஹ் ஒரு அமலாகவே ஆக்கிவிட்டான்.
ஹாஜிகளும் உம்ராவுக்கு போகக்கூடியவர்களும் அதை ஒரு அமலாக செய்ய வேண்டும். சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் போக வேண்டும். ஏன் நம்ம ஓடணும்? இன்னைக்கு நமக்கு தண்ணி பஞ்சத்திற்காக, தண்ணி இல்லாமல் இருப்பதற்காக ஓடுகிறோமா? இல்லை. அன்றைக்கு என்னுடைய அடியார்களில் ஆகரமா அவர்கள் தண்ணீருக்காக தவித்த வேளையில் ஓடினார்கள் அல்லவா? என்னுடைய பொருத்தத்திற்காக அவர்கள் நான் சொன்னேன் என்பதற்காக கட்டுப்பட்டு தியாகத்தினால் ஓடிய ஓட்டம் அல்லவா? அந்த ஓட்டத்தை நான் இறுதி வரைக்கும், கியாமத் வரைக்கும் அமலாக ஆக்கினேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் நடந்ததை, ஓடுவதை அமலாக ஆக்கி அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான். அது மட்டுமல்லாமல் மனைவியிடத்தில, ஆஜரமா அவரிடத்தில ஷைத்தானுடைய ஊசலாட்டம் வருகிறது. எவ்வளவு தவறிருந்து பெற்ற குழந்தை, கடைசி நேரத்தில் வயோதிக பருவத்தில் பிறந்த இந்த குழந்தை பலியிட கூட்டு போகிறார் உங்களுடைய கணவர், நீ சொல்லலாமே, தடுத்து நிறுத்தலாமே என்று கேட்கிற போது, அப்போதுதான் கல்லை எடுத்து ஷைத்தான் மீது எறிந்தார்கள். அந்த கல் எறிகிற அமலையும் அல்லாஹ் கியாமத் வரைக்கும் நிரந்தரமாக்கி விட்டான். அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதாக அந்த கனவு காட்டப்படுகிறது. அதை செயல்முறைப்படுத்த பார்க்கிறார்கள். ஆட்டை அனுப்புகிறான் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அறுத்து பலியிடும்படி. அந்த குர்பானியும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் மக்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு அமலாக ஆக்கி தந்தான் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் அல்லவா, மஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், இந்த உலுஹியா என்றால் என்ன நாயகமே, குர்பானி என்றால் என்ன நாயகமே என்று கேட்கிற போது, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத்து தான் இந்த குர்பானி, உலுஹியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு மகனை பலியிடுவதற்கிற அந்த தியாகத்தையும் செய்வதற்கு துணிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை கியாமத் வரைக்கும் நினைவுபடுத்துவதற்காக ஆட்டை அனுப்பினான், குர்பானி கொடுத்தார்கள். அது அத்தோடு நின்று போவதல்ல, அது கியாமத் வரைக்கும் அந்த நினைவு என்பது தொடர வேண்டும், அவருடைய தியாகம் என்பது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக குர்பானியை கியாமத் வரைக்கும் உண்டான ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி அதற்கு ஏராளமான நன்மையும் தருகிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய தியாகம் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு நேரத்தில் கேட்கிறார்கள், இன்னொரு ஒரு உதவி கட்டளை வந்திருக்கிறது, நாம் அதை செயல்படுத்த வேண்டும். என்னவென்றால் காபத்துல்லாவை கட்ட வேண்டும். அடித்தளம் மட்டும்தான் இருக்கிறது, ஒரு மேடு போன்ற பகுதி இருக்கிறது அந்த இடத்துல. அந்த இடத்தை கை காட்டி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவென்றால் இங்கே காபத்துல்லாவை கட்டி அமைக்க வேண்டும், எனக்கு உதவி செய்வீங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் உதவி செய்கிறேன். கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். காபத்துல்லா கட்டிடம் உயர அங்கே எட்டாமல் போகிற அந்த நேரத்தில் கல்லை வைத்து அதிலே கல் மேல் கால் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிட வேலைகளை செய்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற மக்காம இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் தடம் பட்ட அந்த கல், அது என்னுடைய இறை இல்லம், அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை கட்டுவதற்காக, முதல் ஆலயம் கட்டுவதற்காக பயன்பட்ட கல்லும் கூட வீணாக கூடாது என்று மகாமே இப்ராஹிம் என்கிற ஒரு பெயரில் இன்று வரைக்கும் அந்த தவாப் முடிவதற்கு பிறகு 2 ரக்காத்துகள் நாம் மகாமே இப்ராஹிமை நோக்கி தொழுகிறோம். அதை ஒரு பெரிய அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் அவர்கள் ஒவ்வொன்றையும் தியாகத்தின் வெளிப்பாடாக செய்ததால் அது கியாமத் வரைக்கும் நினைவு கூறப்படத்தக்க ஒன்றாக அல்லாஹ் ஆக்கினான். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்ததின் காரணத்தினால் என்னுடைய நேசர், என்னுடைய நண்பர் என்கிற பெயரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூட்டி அல்லாஹ் அளவு பார்க்கிறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பனாக தேர்ந்தெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்படிப்பட்ட இந்த குர்பானியுடைய நேரத்திலேயும் ஹஜ்ஜுடைய நேரத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது குடும்பம் சம்பந்தமாக நாம் யோசிக்க வேண்டிய தியாகம் என்பது மிக முக்கியமான கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக தியாகம் செய்யக்கூடிய முஃமின்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.